Part 8 பாருங்க. First one, element plus element gives compound. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற ரெண்டுமே element. Okay, example பாருங்க. Sulfur react with oxygen. Sulfur react with oxygen to form sulfur dioxide gas. Okay, this is a type of element plus element gives compound type. Okay, பாருங்க first reactantல element இருக்கு sulfur. Sங்கிறது sulfur. Sulfur also element. Okay, so sulfur react with another element oxygen. Okay வா, இங்கே ரெண்டுமே sulfur and oxygen both are non-metals. So sulfur and oxygen combine to form a sulfur dioxide gas. பாருங்க ஒரு sulfur ரெண்டு oxygen, so SO2 gas. Okay, so element combine with another element to form a compound, single compound. Okay, so sulfur react with oxygen to form a sulfur dioxide gas. புரியுதா students? So this is a type of element plus element gives compound. Okay, compound type. Sulfur also element, oxygen also element combine to form a sulfur dioxide gas. இங்கே sulfurum non-metals தான், oxygenum non-metal தான். So two non-metal elements combine to form a single compound. புரியுதா students? பாருங்க example 2 பாருங்க. Sodium react with chlorine. Sodium react with chlorine to form a sodium chloride. So பாருங்க sodium react with chlorine to form a sodium chloride. Sodium is metal. Sodium metal is a silvery white metal. Okay, the sodium is a silvery white metal. The silvery white metal is react with pale yellow green gas chlorine. pale yellow greenish கேஸாக இருக்கிற குளோரினோட ரியாக்ட் ஆகுது. ஓகே, ஸோ சோடியம் குளோரினோட ரியாக்ட் ஆகிட்டு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அதே டைப் தான். செகண்ட் எக்ஸாம்பிள், சோடியம்ங்கிறது மெட்டல், ஸோ குளோரின்ங்கிறது நான் மெட்டல். ஸோ மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ சிங்கிள் காம்பவுண்ட் சோடியம் குளோரைடு. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே சோடியம்ங்கிறது மெட்டல், குளோரின்ங்கிறது நான் மெட்டல் to form a sodium chloride compound. இங்கே color of sodium is silvery white, color of chlorine is pale yellow greenish gas. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா sodium element combined with the chlorine also element. ஓகேவா, Cl2வும் எலமெண்ட் தான். ஓகேவா, ரெண்டுமே ரியாக்ட் ஆகிட்டு சிங்கிள் காம்பவுண்ட் NaClங்கிற சிங்கிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், 2 Na, Cl2னா 2 Cl, 2 Naவும் 2 Clவும் சேர்ந்து 2 NaClஆக மாறிடுச்சு, சோடியம் குளோரைட் காம்பவுண்டாக மாறிடுச்சு. ஸோ எலமெண்ட் ரியாக்ட் வித் அனதர் எலமெண்ட் டு ஃபார்ம் அ சிங்கிள் காம்பவுண்ட். ஓகே, ஸோ மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ சோடியம் குளோரைட் காம்பவுண்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 3 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டெஸ்ட் யுவர் செல்ஃப். ஐடென்டிஃபை த பாசிபிள் கம்பைனேஷன் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் கிவன் இன் த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ரைட் தேர் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பாருங்கள், மெட்டலையும் நான் மெட்டலையும் கொடுத்தாச்சு, இதிலிருந்து கம்பைனேஷன் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. மெட்டல்ஸ் சோடியம், பொட்டாசியம், சீசியம், கால்சியம், மெக்னீஷியம் கொடுத்துட்டாங்க. நான் மெட்டல்ஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேவா, இந்த மாதிரி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு கம்பைனேஷன் ரியாக்ஷனை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐடென்டிஃபை த பாசிபிள் கம்பைனேஷன் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் given in the following table and write their balanced chemical equations. ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதிலேருந்து நம்ம எழுதலாம். Naங்கிறது சோடியம் மெட்டல், ஸோ ரியாக்ட் வித் ஃப்ளூரின் ஆல்சோ எ non-metal. ஓகேவா, சோடியம் மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல்ஸ் ஃப்ளூரினோட ரியாக்ட் ஆகுது டு ஃபார்ம் அ சிங்கிள் காம்பவுண்ட் சோடியம் ஃப்ளூரைடு. ஓகேவா, ஸோ மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். ஸோ சோடியம் மெட்டல் ரியாக்ட் வித் ஃப்ளூரின் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ சோடியம் ஃப்ளூரைட் காம்பவுண்ட், சிங்கிள் காம்பவுண்ட். பாருங்கள், 2 Na 2 Na 2 F-ஓட F2னா 2 F-ஓட சேர்ந்து 2 NaF மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 Na சோடியம் மெட்டல் ரியாக்ட் வித் புரோமின் Br2 டு ஃபார்ம் அ சோடியம் புரோமைடு. 2 Na 2 Br சேர்ந்து Br2னா 2 Br
சேர்ந்து சோடியம் 2 NaBr மாறிடுச்சு, சோடியம் புரோமைடு. நெக்ஸ்ட் சோடியம் ரியாக்ட் வித் அயோடின் டு ஃபார்ம் அ சோடியம் அயோடைடு. ஓகேவா, பாருங்க, சோடியம் இஸ் அ மெட்டல், அயோடின் இஸ் நான் மெட்டல், react to form a single compound, single type compound. நம்பர்ஸ் எவ்வளோ வேணாலும் வரலாம், பட் சோடியம் அயோடைடுங்கிற ஒரு காம்பவுண்டு மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு, சிங்கிள் காம்பவுண்டு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஒன் டைப் ஆஃப் காம்பவுண்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ சோடியம் மெட்டலை யூஸ் பண்ணிவிட்டு சோடியம் மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ காம்பவுண்டு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு cesium. Cs is a cesium. Cesium, 2 molecules of cesium is react with the fluorine to form a 2CsF calcium, 2CsF cesium fluoride. Cs is a cesium, is react with the fluorine F2 to form a 2CsF calcium fluoride. So metal react with the non-metal fluorine to form a single compound cesium fluoride. Next, cesium also react with chlorine. So cesium is react with the chlorine to form a cesium chloride. Next, cesium is react with bromine Br2. Cesium is react with bromine to form a cesium bromide. ஓகே, இங்கே 2CS, இங்கே Br2னா 2 Br, 2 CSO 2 Br சேர்ந்து CS 2CSBr வந்துருச்சு. 2 CS 2 Brஓட சேர்ந்து 2CSBr cesium bromide வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2 cesium அயோடினோட சேருது. ஸோ cesium அயோடினோட சேர்ந்து 2CSI cesium அயோடைடாக மாறிடுச்சு. இங்கே எடுத்துக்கிட்டதில் எல்லாமே cesium எல்லாமே மெட்டல், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாம் நான் மெட்டல். Metal react with non-metal to form a single compound, single type compound. ஓகேவா, நம்பர்ஸ் எவ்வளோ வேணால் வரலாம்ப்பா, பட் ஆனால் ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து கால்சியத்தை வச்சு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். கால்சியம் இஸ் மெட்டல், ஃப்ளூரின் இஸ் நான் மெட்டல். Two molecules of calcium, 2 molecules of calcium react with F2 to form a 2CaF calcium fluoride. 2 Ca 2 F2னா 2 ஃப்ளூரினோட சேர்ந்து 2CaF கால்சியம் ஃப்ளூரைட் சிங்கிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் இஸ் கால்சியம், இஸ் நான் மெட்டல் இஸ் குளோரின், Cl2 இஸ் அ குளோரின், 2 Ca 2 குளோரினோட சேர்ந்து 2CaCl ஃபார்ம் ஆகலாம். 2 Ca 2Cl2னா 4 Cl, 2 Ca 4 Clோட சேர்ந்து 2CaCl2வும் ஃபார்ம் ஆகலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட், சிங்கிள் காம்பவுண்ட். ஓகே, கால்சியம் ரியாக்ட் வித் குளோரின் டு ஃபார்ம் அ கால்சியம் குளோரைடு. கால்சியம் ரியாக்ட் வித் குளோரின் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மட்டும் தான் மாறுது. 2 molecules of calcium react with 2Cl2 means 4 chlorine to form a 2CaCl2. This is also calcium chloride. ஓகேவா, a compound is element is react with element is a metal, calcium metal is react with non-metal to form a single compound. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? calcium is react with 2 Br2. So 2 molecules of calcium is react with 2 Br2. 2 Br2 means 4 Br. So 2 Ca combined with 4 Br to form a 2 CaBr2. 2 Ca 4 Br. calcium bromide. 2 calcium 4 Br, 2 Br2னா 4 Brஓட சேர்ந்து CaBr2வா மாறிடுச்சு. 2 CaBr2 calcium bromideங்கிற சிங்கிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் calcium react with 2I2. ஸோ calciumங்கிறது மெட்டல், இஸ் react with iodine நான் மெட்டல், நம்பர் ஆஃப் iodine is 4, 2 into 2னா 4. அப்போ 2 calcium 4 iodine சேர்ந்து என்ன ஆகுது, 2 calcium 4 iodine சேர்ந்து calcium iodide மாறிடுச்சு, 2CaI2. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ மெட்டல் ரியாக்ட் வித் நான் மெட்டல் டு ஃபார்ம் அ சிங்கிள் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் மெக்னீஷியம் ரியாக்ட் வித் குளோரின் டு ஃபார்ம் அ மெக்னீஷியம் குளோரைடு. Magnesium is metal, chlorine is non-metal to form a magnesium chloride. This is a single compound. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மெக்னீஷியம் குளோரினோட சேர்ந்து மெக்னீஷியம் குளோரைடுங்கிற சிங்கிள் காம்பவுண்டை ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. ரியாக்டன்ட்டில் ஒன்று மெட்டல், இன்னொன்று நான் மெட்டல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 molecules of magnesium react with Br2. இப்போ 2 மெக்னீஷியம் 2 Br, Br2னா 2 Brஓட ரியாக்ட் ஆகி புரோமினோட ரியாக்ட் ஆகி
2mgbr அப்படிங்கிற மெக்னீஷியம் புரோமைடு அப்படிங்கிற சிங்கிள் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மெக்னீஷியம் ரியாக்ட் வித் br2. 2br2 மீன்ஸ் 4br 4 bromine 2 மெக்னீஷியத்து 2 molecules 2 mole ஆஃப் மெக்னீஷியத்தோட ரியாக்ட் ஆகி 2mgbr மாறி br2 மாறி இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ மெக்னீஷியம் புரோமைடு. நெக்ஸ்ட் மெக்னீஷியம் ரியாக்ட் வித் அயோடின் to form a magnesium iodide. 2mg combined with I2 to form a 2mgi. 2mg 2i 2mgi ன்னு போட்டுக்கலாம். magnesium iodide is a metal. magnesium metal react with non metals to form a single compound. புரியுதா students?